சிவன் கொடுத்த வரத்தால் சிவனையே அழிக்கத் துடிந்த ஒரு அரக்கனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவன்தான் பஸ்மாசூரன். அவன் செய்த ஒரு சிறு தவறு அவனை எப்படி சாம்பலாக்கியது? வாருங்கள் பார்ப்போம். கடும் தவம் புரிந்து எம்பெருமான் ஈசனை மகிழ்வித்தான் பஸ்மாசூரன். ஈசன் அவன் முன் தோன்றி வரம் கேட்க, அந்த அரக்கனோ ஒரு விபரீத வரத்தை கேட்டான். நான் யாருடைய தலையில் கை வைத்தாலும் அவர்கள் அடுத்த கணமே சாம்பலாக வேண்டும் என்பதே அது. கருணை கடலாக சிவனும் யோசிக்காமல் தந்தோம் என்றார். வரம் கிடைத்த அடுத்த நொடியே பஸ்மாசூரனின் புத்தி மாறியது. வரம் பலிக்கிறதா என்று பார்க்க அந்த வரத்தை கொடுத்த ஈசன் தலையிலேயே கை வைக்க துணிந்தான். அங்கிருந்து தப்பிச் சென்ற சிவபெருமானை காக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவன் முன் தோன்றினார். மோகினியின் அழகில் மயங்கிய பஸ்மாசூரன் அவளுடன் சேர்ந்து நடனமாடினான். நடனத்தின் ஒரு பகுதியாக மோகினி தன் தலையில் கை வைக்க அதை அப்படியே பின்பற்றிய பஸ்மாசூரன் மறதி கலந்த அகம்பாவத்தால் தன் தலையிலேயே கை வைத்தான். அடுத்த நொடி அவன் சாம்பலானான். சக்தி எவ்வளவு இருந்தாலும் அறிவு இல்லையெனில் அது அழிவையே தரும் என்பதற்கு பஸ்மாசூரனே சாட்சி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு மறக்காமல் நம்ம சிவனை துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.